தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், மயிலாடுதுறை, விழுப்புரம் இடையே இரட்டை வழி ரயில் பாதை அமைக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மகாமக திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகின்ற மகாமக கும்பம் மிக சிறப்பாக மக்களின் வரவேற்போடு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு, இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள், வெளிநாட்டு வாழ்கின்ற தமிழர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆன்மீக நண்பர்களும் பொதுமக்களும் கூட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு நமது கும்பகோணம் ரயில்வேயை சார்ந்த மக்கள் இங்கு வருகை தர இருப்பதால் ரயில்வே துறையில் என்னென்ன நலத்திட்டங்களையும் ஃபெசிலிட்டிஸ், அடிப்படை தேவைகளையும் மக்களுக்கு ஏற்படுத்த முடியும். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் போன்ற அதுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கின்ற அத்தனை ரயில் நிலையங்களிலும் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டுகளையும் செய்ய வேண்டும் என்ற விவாதத்தில் இன்றைக்கு புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ரீடெவலப்மெண்ட் ஒர்க் அது குறைஞ்சபட்சமாக 100 கோடியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் ஹோட்டல் நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சம் மக்களின் வருகையை நாம் எதிர்பார்க்கின்றோம். அவர்களுக்கு தேவையான ரயில்கள் வர வேண்டும் என்றால் தஞ்சாவூர், விழுப்புரம் டபுள் லைன் கட்டாயமாக தேவைப்பட வேண்டும். தேவை